வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தாரணி டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமராஜர் அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ காமராஜர் அவர்களை பற்றிய கேள்விகள் இல்லாத வினாத்தாள்களே இல்லை, ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி காமராஜர் அவர்களை பற்றி தேர்வில் கேட்கப்பட்ட 50 வினாக்களை தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி இம்பார்ட்டண்டான வீடியோவுக்கு ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, காமராஜர் பிறந்த ஆண்டு மற்றும் தேதி என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ காமராஜர் எங்கே பிறந்திருப்பார்? விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மாளுக்கு மகனாக பிறந்திருப்பார். ஸோ எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னா 1903 ஜூலை 15 பிறந்திருப்பார். 1903 ஜூலை 15 எங்கே பிறந்திருப்பாங்க? விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மாளுக்கு மகனாக பிறந்திருப்பார். காமராஜருடைய அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறந்த பேச்சாளராக இருந்த சத்தியமூர்த்தியை தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா காமராஜர் அவர்கள் தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றிருப்பாங்க. இந்த சத்தியமூர்த்தி இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய நினைவை போற்றுற வகையில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைமையகத்திற்கு சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. என்னென்னு பேர் வச்சிருப்பாங்க? சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. காமராஜர் எங்கு பிறந்தார்? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ முதல் கேள்வி பார்க்கும்போதே காமராஜர் எங்கு பிறந்தார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம், ஓகேவா? ஸோ விருதுநகரில் பிறந்திருப்பார். ஸோ அவர் பிறந்த அந்த வளர்ந்த இல்லத்தை இப்போ தமிழ்நாடு அரசு என்னமா மாற்றிருக்கு அப்படின்னா நினைவு இல்லமாக பராமரிச்சுக்கிட்டு வராங்க. நான்காவது கேள்வி, 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்பதற்காக காமராஜர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? 1930 என்ன சத்தியாகிரகம் நடந்திருக்கும்? வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதில் பங்கேற்று கைதாகி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கல்கத்தாவில் இருக்கிற அலிப்பூர் சிறையில் அடைச்சிருப்பாங்க. எங்கே இருக்கிற இந்த அலிப்பூர் சிறை எங்கே இருக்குது? கல்கத்தாவில் இருக்குது, ஓகேவா? வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் பண்ணதற்காக கைது செய்யப்பட்ட காமராஜர் கல்கத்தாவில் இருக்கிற என்ன பண்ணியிருப்பாங்க? அலிப்பூர் சிறையில் அடைச்சிருப்பாங்க. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 2 வருஷத்திற்கு அடைச்சிருப்பாங்க. காமராஜர் தனது முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு, காமராஜர் முதலமைச்சராக எந்த வருஷம் பதவியேற்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ராஜாஜி பதவி விலகினார் இல்லையா, எப்போ விலகியிருப்பாரு? 1954 பதவி விலகியிருப்பாரு. அதே வருஷம் 1954 ஏப்ரல் 13 அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாரு? காமராஜர் தமிழகத்துடைய முதல்வராக பொறுப்பேற்றிருப்பார். அன்னைக்கு ராஜாஜி 1954 பதவி விலகியிருப்பாங்க. அதே 1954 ஏப்ரல் 13 அன்று காமராஜர் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருப்பார். காமராஜர் எத்தனை ஆண்டுகள் தமிழக முதலமைச்சராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காமராஜர் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றியிருப்பார்? 9 ஆண்டுகள் தமிழகத்துடைய முதல்வராக இருந்திருப்பார். 1954 இருந்து 1963 வரைக்கும் தொடர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க? தமிழகத்தின் முதல்வராக இருந்திருப்பாங்க. ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை யார் ஒழிச்சிருப்பா? காமராஜர் ஒழிச்சிருப்பார். அதாவது குலக்கல்வி திட்டம் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரை நாள் வந்து படிப்பு, அப்புறம் மீதி அரை நாள் என்ன பண்ணியிருப்பாங்க? பெற்றோர் செய்கிற தொழிலை செய்வது. இதை தான் என்ன சொல்லியிருப்பாங்க? குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கல்வியே பாழாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? இதை ஒழிச்சிருப்பாங்க. மதிய உணவு திட்டத்தை காமராஜர் எங்கு தொடங்கி வச்சாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதிய உணவு திட்டத்தை பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரம் இருக்கு இல்லையா, ஸோ அவருடைய பிறந்த நாள் போது தான் என்ன பண்ணியிருப்பாரு? மதிய உணவு திட்டத்தை முதல்ல திறந்து வச்சிருப்பாரு. எங்க? பாரதியார் பிறந்த நாள் அன்னைக்கு பாரதியார் பிறந்த ஊரான எட்டயபுரத்தில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வச்சிருப்பாங்க. மாணவர்களுக்கு இலவச சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? மாணவர்களுக்கு இலவச சீருடை திட்டத்தை, இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ பள்ளியில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இலவச சீருடையை கொண்டுட்டு வந்திருப்பார். யார் கொண்டு வந்திருப்பா? காமராஜர் அவர்கள் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. கே திட்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? கே திட்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கே திட்டம் அப்படிங்கிறது எதற்காக வந்திருக்கும் அப்படின்னா மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா கட்சியில், அவங்க என்ன பண்ணுவாங்க? பதவியை துறந்து காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி என்ன பண்ணியிருப்பாங்க? கட்சியை விட்டு விலகி கட்சி பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கே திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதற்காக என்ன பண்ணியிருப்பார் காமராஜர்? 1963 தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சிக்காக வந்து பணியாற்றியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ கே திட்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? கட்சி பணிக்காக அவங்க பதவி விலகுதலை தான் என்னன்னு சொல்கிறாங்க? கே திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. காமராஜருக்கு பெரும் புலவர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது காமராஜருடைய அந்த கல்வி தொண்ட பாராட்டி தான் என்ன பண்ணியிருப்பாரு? பெரியார் தான் இவருக்கு இந்த பட்டத்தை வழங்கியிருப்பாரு. பெரும் புலவர் அப்படிங்கிற பட்டத்தை யார் வழங்கியிருப்பாரு? ஈவேரா பெரியார் வழங்கியிருப்பாங்க. காமராஜர் அகில இந்திய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1963 தான் பதவி விலகி கட்சி பணிக்காக பாடுபட்டார்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதற்கு அடுத்த வருஷமே 1964 ஆண்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புவனேஸ்வரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில், எங்கே நடந்த காங்கிரஸ் மாநாடு? புவனேஸ்வரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாரு? அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு 1964. இந்தியாவின் கிங் மேக்கர், அதாவது கிங் மேக்கர், அரசியலை
உருவாக்குபவர் அப்படின்னா அரசியலை உருவாக்குபவர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். அரசியலை அப்படின்னா அரசியல்வாதிகளை உருவாக்குபவர். அதான் இந்தியாவின் கிங் மேக்கர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நேரு இருக்காரு இல்லையா, அவருடைய மறைவு, அவர் இறந்துட்டதுக்கு அப்புறமா லால் பகதூர் சாஸ்திரியையும் அவருக்கு அப்புறமா இந்திரா காந்தியும் பிரதமராக்கியதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு காமராஜர் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் இல்லையா. அதான் கிங் மேக்கர் அப்படின்னு யார் அழைக்கிறோம்? காமராஜர் அவர்களை அழைக்கிறோம். காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருடைய உன்னத சேவையை பாராட்டி தான் அந்த விருதை வந்து வழங்கியிருப்பாங்க. நம்ம சின்ன வயசுலேருந்தே பேச்சு போட்டியில் கூட காமராஜரை பற்றி பேசிக்கிட்டே வருவோம் இல்லையா. ஸோ அப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கு மட்டும் 14வது கொஷின், காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எந்த வருஷம் வழங்கினாங்க அப்படிங்கிறத எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? கல்விக்கண் திறந்தவர் என காமராஜரை போற்றியவர் யார்? கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு காமராஜரை போற்றவர் யார்? எதற்காக கல்விக்கண் திறந்தவர்னு போராடுறாங்க அப்படின்னா தமிழக அரசில் பார்த்தோம் அப்படின்னா 60,000 பள்ளிகள், நிறைய பள்ளிகள் மூடப்பட்டிருக்கும், நிறைய ஊர்களில் பள்ளிகள் இல்லாமல் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 6,000 ஓகேவா, 6,000 பள்ளிகளை திறந்து வைத்ததுனால என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெரியார் இருக்கார் இல்லையா, அவரால் கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு பாராட்டப்பட்டிருப்பார். யார் அப்படின்னா காமராஜர். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் பாராட்டினவர் யார்? தந்தை பெரியார். காமராஜரின் பிறந்த நாளான ஜூலை 15 எந்த நாளாக கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2006 எப்பயிலிருந்து 2006ஆம் ஆண்டு முதல் ஜூலை 15 நம்ம என்னவா கொண்டாடிட்டு இருக்கோம்? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். காமராஜருடைய பிறந்த நாளான ஜூலை 15 2006 என்னவா கொண்டாடுறோம்? கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வரோம். கீழ் பவானி அணை திட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த திட்டம் எதற்காக அப்படின்னா விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பவானி, வைகை, மணிமுத்தாறு இந்த ஆறுகள்லாம் உள்ளிட்டு ஒரு 9 அணைகளை கட்டியிருப்பாங்க. ஓகேவா? எத்தனை அணைகளை கட்டியிருப்பாங்க? 9 அணைகளை விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக பவானி, வைகை, மணிமுத்தாறுலாம் உள்ளிட்ட 9 முக்கிய அணைகளை கட்டியிருப்பாங்க. ஓகேவா? அதை தான் என்ன சொல்கிறாங்க? கீழ் பவானி அணை திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றிருப்பாங்க அப்படின்னா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றியிருப்பாங்க. நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் NLC சொல்கிறோம் இல்லையா, அது யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மின்சாரம் தயாரிக்கிறதுக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் நெய்வேலியில் இருக்கிற அந்த பழுப்பு நிலக்கரி சுரங்கமானது காமராஜர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஆட்சியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? கொண்டு வந்திருப்பாங்க. காமராஜர் எந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அப்போ அவர் எந்த சட்டமன்ற தொகுதியில் நின்னாரு? அவர் ஃபஸ்ட்டு முதலமைச்சராக ஆகிடுவார். ஓகேவா? முதலமைச்சரான பிறகு தான் நடந்த இடைத்தேர்தலில் சாத்தூர் தொகுதிகளில் நின்று நிறைய வாக்கு வித்தியாசத்தில் என்ன பண்ணியிருப்பார்? வெற்றி பெற்றிருப்பார். ஓகேவா? எங்கே? சாத்தூர் தொகுதியிலிருந்து தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். காமராஜரின் நினைவிடம் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? காமராஜரின் நினைவிடம் எங்கே அமைஞ்சிருக்கு? சென்னை இருக்கு இல்லையா, ஸோ சென்னையில் கிண்டியில் இருக்கிற காந்தி மண்டபத்துக்கு அருகில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? இவருடைய உடலை வந்து அடக்கம் செஞ்சுருப்பாங்க. அப்போ அங்கே தான் அவருடைய என்ன பண்ணியிருக்கு? நினைவிடமானது அமைஞ்சிருக்கு. எங்கே இருக்குது? சென்னையில் கிண்டியில் காந்தி மண்டபம் இருக்கு இல்லையா, அதற்கு அருகில் தான் காமராஜரை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ சென்னையில் இருக்கிற கிண்டியில் அமைந்திருக்கு. காமராஜர் இயற்கை எழுதிய, அதாவது மறைந்த நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காமராஜர் எப்போ மறந்துருப்பார்? காந்திய வாழ்வில் வாழ்ந்தவர்னு சொல்கிறோம் இல்லையா காமராஜர் காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2 அன்னைக்கு தான் இயற்கை எழுதியிருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1975 அக்டோபர் 2. ஓகேவா? ஆவடி காங்கிரஸ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காமராஜர் முதல்வராக இருந்தார் இல்லையா, எப்போ முதலமைச்சராக இருப்பார்? 1954 முதலமைச்சர் ஆயிருப்பார். அதற்கு அடுத்த வருஷம் ஓகேவா சமதர்ம சமுதாயம் அமைக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு 1955 ஆவடி காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். எதற்காக? சமதர்ம சமுதாயம் அமையணும் அப்படிங்கிற தீர்மானத்தை அதில் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. எங்கே? ஆவடி காங்கிரஸ் மாநாடு 1955. காமராஜர் ஆட்சியில் பள்ளி வேலை நாட்களை 180 இருந்து எத்தனை நாட்களாக உயர்த்தப்பட்டது? இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? 180 இருந்து இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே என்னது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கேள்விகள். ஸோ காமராஜர் ஆட்சியில் பள்ளி வேலை நாட்கள் 180 இருந்து எத்தனை நாட்களாக உயர்த்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாணவர்களுடைய கல்வித்திறனை மேம்படுத்தணும் அப்படின்ட்டு காமராஜர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பள்ளி வேலை நாட்களை 180 இருந்து 200 நாட்களாக உயர்த்திருப்பாங்க. எத்தனை நாட்களாக உயர்த்திருக்காங்க? 200 நாட்களாக உயர்த்திருக்காங்க. எத்தனை மைல் தூரத்திற்கு ஒரு ஆரம்ப பள்ளி இருக்க வேண்டும் அப்படின்னு காமராஜர் நினைச்சாரு? அதாவது 1 மைல் தூரத்திற்கு ஆரம்ப பள்ளியும் 3 மைல் தூரத்திற்கு நடுநிலை பள்ளி 5 மைல் தூரத்திற்கு உயர்நிலை பள்ளி திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டமிட்டிருப்பாரு. ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஆரம்ப பள்ளி அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 மைல் தூரம். ஓகேவா? 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும் 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருப்பாங்க. பெரம்பூர் இணைப்பு பெட்டி தொழிற்சாலை யாருடைய ஆட்சியில் தொடங்கப்பட்டது? பெரம்பூர் இணைப்பு பெட்டி தொழிற்சாலை யாருடைய ஆட்சியில், அதாவது ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலையை தான் பெரம்பூரில் அமைச்சிருப்பாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில். பெரம்பூர் இணைப்பு பெட்டி தொழிற்சாலை, அதாவது ரயில் பெட்டிகள் தயாரிக்கிற தொழிற்சாலையை தான் ஓகேவா காமராஜர் ஆட்சி காலத்தில் தொடங்கியிருப்பாங்க.
தென்னாட்டு காந்தி மற்றும் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? நம்ம எல்லாருக்குமே தெரியுமா, சின்ன வயசுலேருந்து கருப்பு காந்தி அப்படின்னு காமராஜரை அழைச்சிக்கிட்டு வரோமா. ஸோ தென்னாட்டு காந்தி, கருப்பு காந்தி அப்படின்னு அழைக்கிறோம். ஏன் அப்படின்னா காந்திய கொள்கைகளை தீவிரமாக கடைபிடிச்சதுனால என்ன சொல்கிறோம், கருப்பு காந்தி அப்படின்னு யாரை சொல்கிறோம், காமராஜர் அவர்களை சொல்கிறோம். இப்போ தென்னாட்டு காந்தினாலும் சரி, கருப்பு காந்தினாலும் சரி, யார்? காமராஜர் அவர்கள் தான். காமராஜரின் எளிமையை பாராட்டி ஏழை பங்காளர் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காமராஜர் இறுதி வரைக்கும் என்ன பண்ணாராம், வாடகை வீட்டில் தான் வாழ்ந்திருப்பாரு. ஏழைகளுடைய கஷ்டங்களை உணர்ந்து செயல்பட்டதால் மக்கள் அவர் என்ன பண்ணாங்களாம், ஏழை பங்காளர் அப்படின்னு அழைச்சாங்களாம். அப்போது காமராஜரை ஏழை பங்காளர் அப்படின்னு அழைச்சவங்க யார்? பொதுமக்கள். ஓகேவா? இது பாருங்கள், குரூப் 2 2015 கேட்ட கேள்வி. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபமானது எந்த ஆண்டு திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 2 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, முக்கூட சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் திறந்திருப்பாங்க. ஓகேவா? காமராஜருடைய அஸ்தி அங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல தான் மணிமண்டபமும் திறந்திருப்பாங்க. எப்போது? 2000ஆம் ஆண்டு, 2000ஆம் ஆண்டு அக்டோபர் 2. ஓகேவா? அடுத்து 1967 பொது தேர்தலில் காமராஜர் எந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார்? அதாவது எந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார்? 1967 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய சொந்த ஊரான விருதுநகரில் மாணவர்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லப்படுற சீனிவாசனிடம் தோல்வி அடைஞ்சிருப்பார். யார்கிட்ட? சீனிவாசன் கிட்ட தோத்துருப்பாரு. தன்னுடைய சொந்த ஊரான விருதுநகரில் தான் தோத்துருப்பாரு. ஓகேவா? எப்போ? 1967. காமராஜர் 1969 எந்த பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார்? அப்போ 69 பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. எந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாகர்கோவிலில் இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகள்லாம் போட்டியிட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மாபெரும் வெற்றி பெற்றிருப்பார். நாகர்கோவிலில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில். ஓகேவா? காமராஜர் எந்த ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக ஆனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தன்னுடைய அரசியல் குருவை ஒரு சத்தியமூர்த்தியை ஏற்றிருப்பார் இல்லையா. ஸோ சத்தியமூர்த்தியோடைய ஆதரவால் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராகி தொடர்ந்து 14 வருஷம் என்ன பண்ணியிருப்பாரு, அதோடைய தலைவராகவும் பதவியில் இருந்திருப்பார். ஓகேவா? 1940 தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரானார். தொடர்ந்து 14 வருஷமும் இந்த பதவியிலையும் இருந்திருப்பார். திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக் யாரால் கொண்டு வரப்பட்டது? அதாவது திருச்சியில் அந்த பெல் இருக்கு இல்லையா, ஸோ அது யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காமராஜர் தமிழகத்தை தொழில்மயமாக்குற நோக்கோடு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த நிறுவனங்களை கொண்டு வந்திருப்பாங்க காமராஜர் அவர்கள் காலத்தில். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? அதாவது அப்போது அந்த காமராஜருடைய பீரியடில் இருக்காங்க இல்லையா, அதாவது காமராஜருடைய பீரியடில் கல்வி இயக்குனராக இருந்த சுந்தரவடிவேல் இருக்கார் இல்லையா, இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கல்வி இயக்குனராக இருந்திருப்பார். இவருடைய யோசனைப்படி தான் என்ன பண்ணியிருப்பார், காமராஜர் மக்களுடைய பங்களிப்பையும் சேர்த்து பள்ளிகள்லாம் சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடுகள்லாம் நடத்தியிருப்பார். அப்போது யார்? சுந்தரவடிவேலும் வருவார், காமராஜரும் வருவார். அப்போ இவர்கள் இருவருமே. ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். காமராஜர் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் கிங் மேக்கராக உருவெடுத்தார்? ஆல்ரெடி ஏன் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு, ஏன் அதாவது தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னு பார்த்துட்டோம். எந்த காங்கிரஸ் மாநாட்டிலேருந்து அவர் கிங் மேக்கராக உருவெடுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1964 புவனேஸ்வரில் ஒரு மாநாடு நடந்தது. அப்போ தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக காமராஜர் ஆனார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாநாட்டில் இருந்து தான், ஏன்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த தலைவர்களை உருவாக்குறதுல ஈடுபட்டிருப்பாரு. ஸோ அதனால் புவனேஸ்வர் மாநாட்டில் தான் அவர் என்ன பண்ண கிங் மேக்கராக உருவெடுத்திருக்காரு. படிக்காத மேதை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போமா, படிக்காத மேதை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கள், எல்லாரும் 35க்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, காமராஜர் ஆட்சியில் இலவச கட்டாய கல்வி எந்த வகுப்பு வரைக்கும் இருந்தது? அப்போ காமராஜர் ஆட்சியில் என்னென்ன இருக்குது, கட்டாய கல்வி இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஏழை மாணவர்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் எந்த வகுப்பு வரைக்கும் கட்டாய கல்வி இருந்துச்சு அப்படின்னா 11ஆம் வகுப்பு வரைக்கும் காமராஜர் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டாய கல்வியானது கொண்டு வரப்பட்டிருக்கும். எந்த வகுப்பு வரைக்கும்? 11ஆம் வகுப்பு வரைக்கும். காமராஜர் எந்த ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஸோ விருதுநகரில் நகராட்சி தலைவராக காமராஜர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அதாவது 1941 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிறையில் இருந்திருப்பாங்க. சிறையில் இருந்த போதே என்ன பண்ணியிருப்பாங்க, விருதுநகர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 9 மாதம் கழிச்சு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பதவியை ராஜினாமாவும் செஞ்சிருப்பார். ஓகேவா? விருதுநகர் நகராட்சி தலைவராக எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1941. காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட சாத்தனூர் அணை எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சாத்தனூர் அணை அப்படிங்கிறது காமராஜர் காலத்தில் கட்டப்பட்டது. அந்த சாத்தனூர் அணையானது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தென்பெண்ணை ஆற்று குறுக்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சாத்தனூர் அணை கட்டியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா திருவண்ணாமலையில். எங்கே? திருவண்ணாமலை.
காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கே அமைந்துள்ளது? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது, பாரதியார் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது? ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, காமராஜர் பல்கலைக்கழகமானது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1966 மதுரை பல்கலைக்கழகம் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா, 1966 என்ன பண்ணியிருப்பாங்க, மதுரை பல்கலைக்கழகம் தொடங்கியிருப்பாங்க. அதுதான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பின்னால் காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, பெயர் மாற்றிருப்பாங்க. அப்போ காமராஜர் பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்கு, மதுரையில் அமைஞ்சிருக்கு. சென்னை ஐஐடி 1959 யாருடைய ஆட்சியில் தொடங்கப்பட்டது? நமக்கு தெரியும் இல்லையா, 1954 இருந்து 63 வரைக்குமே காமராஜர் ஆட்சி காலம் தான். அப்போ 1959 யாருடைய ஆட்சியில் தொடங்கப்பட்டது அப்படின்னா காமராஜர் அவர்களுடைய ஆட்சியில் தான் தொடங்கப்பட்டது. ஜெர்மன் நாட்டுடைய உதவியுடன் என்ன பண்ணியிருப்பாங்க, உயர்கல்விக்கான ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிறத தொடங்கியிருப்பாங்க. எந்த நாட்டு உதவியுடன்? ஜெர்மன் நாட்டுடைய உதவியோட ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிறத காமராஜர் ஆட்சி காலத்தில் 1959 தொடங்கியிருப்பாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காமராஜர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ கைதான அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க, அமராவதி மற்றும் வேலூர் சிறைகளில். ஓகேவா, 3 வருஷத்துக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. எங்கெங்க அப்படின்னா அமராவதி மற்றும் வேலூர் சிறையில். காமராஜர் பெயரில் அமைந்துள்ள துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை எண்ணூரில் இருக்கு இல்லையா, பெருந்துறைமுகத்திற்கு. அதாவது சென்னையில் எண்ணூரில் இருக்கிறது ஒரு பெரிய துறைமுகம். ஸோ அந்த துறைமுகத்துக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, காமராஜர் துறைமுகம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. சென்னை எண்ணூரில் இருக்கிற துறைமுகத்துக்கு. காமராஜருக்கு அஞ்சல் தலை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வந்து எந்த ஆண்டு வழங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கான ஆன்சர் நானே சொல்லிடுறேன். எந்த வருஷம் வழங்கியிருப்பாங்க அப்படின்னா 1976 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அஞ்சல் துறையானது இவருக்கு ஒரு சிறப்பான தபால் தலையை வெளியிட்டிருப்பாங்க. இப்போ 1976. கரும வீரர் என்று அன்பாக அழைக்கப்படுபவர் யார்? நம்ம எல்லாருக்குமே தெரியுமா, கரும வீரர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யார்? காமராஜர் அவர்கள். கரும வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், அதான் கிங் மேக்கர். பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் யாருடைய காலத்தில் உருவாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கோவை, திருப்பூர் மாவட்டங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வறட்சியை போக்குறதுக்காக கேரள அரசு கூட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு பெரிய திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவும் யாருடைய காலத்தில் உருவாயிருக்கும் அப்படின்னா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. கிண்டி தொழிற்பேட்டையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிண்டி தொழிற்பேட்டையை, அதாவது சிறு குறு தொழில்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்னையில் கிண்டியில் என்ன பண்ணியிருப்பாங்க, நாட்டுடைய முதல் தொழிற்பேட்டையை உருவாக்கியிருப்பாங்க. எதற்காக? சிறு மற்றும் குறு நிறுவனங்களுடைய வளர்ச்சி, அந்த தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்காக முதல்ல சென்னையில் கிண்டியில் தான் நம்ம நாட்டுடைய முதல் தொழிற்பேட்டையே உருவாக்கியிருக்காங்க. நாட்டின் முதல் தொழிற்பேட்டை எங்கே உருவாக்கியிருக்கு? நம்ம சென்னை கிண்டியில் தான். யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கியிருப்பாங்க. காமராஜர் முதலமைச்சராக இருந்தபொழுது கல்வி அமைச்சராக செயல்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமராஜர் அவர்கள் வந்து அவருடைய அமைச்சரவை பார்த்தோம் அப்படின்னா மிக சிறியது தானா. இவங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா புக்கில் என்ன இருப்பாங்க, சிவசுப்ரமணியம் தான் இருக்கும். பக்தவச்சலம் இருக்கார் இல்லையா, இவருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது கல்வி அமைச்சராக செயல்பட்டிருப்பாங்க. அப்போ சுப்பிரமணியனும் வரும், பக்தவச்சலம்னு வரும். ஓகேவா, ஸோ இவங்க 2 பேருமே என்ன தான் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக சிறப்பாக பணியாற்றினவங்க. எந்த பிரதமரின் மரணத்திற்கு பின் காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக ஆக்கினார்? எந்த பிரதமரோட மறைவிற்கு பின்? இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, ஏன் ஒரு கிங் மேக்கர் அழைக்கப்படுறாரு, தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னு. 1964 நேரு இறந்துருப்பாங்க. 1964 நேரு அவர்கள் இறந்த பிறகு கட்சியை ஒருங்கிணைத்து என்ன பண்ணியிருப்பாரு, லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக ஆக்கியிருப்பாரு. ஓகேவா, லால் பகதூர் சாஸ்திரி 1964 நேருவின் மறைவிற்கு பிறகு, ஜவஹர்லால் நேரு அவருடைய மறைவிற்கு பின்னாடி தான் என்ன பண்ணியிருப்பாரு, லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக ஆக்கியிருப்பாரு. எந்த ஆண்டு காமராஜர் 100 ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமராஜர் எப்போ பிறந்திருப்பாரு? 1903 விருதுநகரில் பிறந்திருப்பாரு இல்லையா. ஸோ 2003ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் என்ன பண்ணியிருப்பாங்க, இவருடைய 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடிருப்பாங்க. ஸோ 1903 பிறந்திருப்பாரு. அப்போ 100ஆண்டு விழா 2003 தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கும். தமிழகத்தில் காமராஜர் காலத்தில் கல்வி அறிவு சதவீதம் எவ்வளோ உயர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் என்னென்ன பண்ணியிருப்பாரு, பள்ளிகளை திறந்திருப்பாரு, மதிய உணவு வழங்கியிருப்பாரு, இலவசமாக 11வது வரைக்கும் கட்டாய கல்வியெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா எழுத்தறிவானது 7% 33% உயர்த்திய பெருமை யாரை சாரும்? காமராஜர் அவர்களையே சாரும். ஸோ 7% 37% கல்வி அறிவு சதவீதமானது காமராஜருடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உயர்ந்திருக்கும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னா காமராஜரை பற்றி கேள்விகள் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. ஸோ அவரை பற்றி இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு 50 வினாக்களை தொகுத்து தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரியான இம்பார்ட்டண்டான வீடியோவுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.